அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அல்லாஹுவின் அளவற்ற அருளும் அவனது பேரருளும் நம்மீதும் நம் குடும்பத்தார் மீதும் எந்நேரமும் பொழிந்தருளட்டுமாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் நாம் மிக அதிகமாக ஆசைப்படுவது எதைத்தான்? நிம்மதியான ஒரு வாழ்க்கை, அப்படித்தானே? கடன்கள் இல்லாத, நோய்கள் இல்லாத, கஷ்டங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை. அதற்காகத்தான் நாம் இரவும் பகலும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், பணத்தை சம்பாதிக்க முயற்சிக்கிறோம். ஆனால் இவ்வளவு கஷ்டப்பட்டும் பலருடைய வாழ்க்கையில் பரக்கத் என்ற ஒன்றை காண முடிவதில்லை. கையில் கிடைக்கும் பணம் எங்கே போகிறது என்றே தெரியாத நிலை. கடன்கள் ஒன்றுக்கு பின் ஒன்றாக வந்து குவிகின்றன. வீட்டில் நிம்மதி இல்லாத சூழல். ஏன் இப்படி நடக்கிறது என்று நாம் எப்போதாவது சிந்தித்தது உண்டா? பல நேரங்களில் இதற்கு பின்னால் பெரிய பெரிய காரணங்கள் இருக்காது. நாம் மிகச் சாதாரணமாக கருதுகின்ற அல்லது நாம் கவனிக்காமல் விடுகின்ற மிகச்சிறிய சில அஜாக்கிரதைகள்தான் நம்முடைய மிகப்பெரிய வீழ்ச்சிகளுக்கு காரணமாக அமையும். அத்தகைய நம் வீட்டு வாசற்படியில் இருந்தே தொடங்குகின்ற ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றித்தான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நீங்கள் எல்லோரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி உங்கள் வீட்டின் முன்வாசலுக்கு அல்லது சிட் அவுட் பகுதிக்கு மனதளவில் சென்று பாருங்கள். அங்கே நீங்கள் எதை காண்கிறீர்கள்? உங்களுடையதும் உங்கள் பிள்ளைகளுடையதும் வீட்டில் உள்ள மற்றவர்களுடையதுமான செருப்புகள் அங்கே எப்படியெல்லாம் கிடக்கின்றன? அவை ஒழுங்காக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றனவா? அல்லது ஒன்று கிழக்கேயும் ஒன்று மேற்கேயும் என்று வீசி எறியப்பட்ட நிலையில் கிடக்கிறதா? சில வீடுகளுக்கு சென்றால் நாம் பார்க்கலாம், செருப்புகள் ஒன்றின் மீது ஒன்றாக கிடக்கும். சில செருப்புகள் தலைகீழாக கவிழ்ந்து கிடக்கும். இன்னும் சில படிகளில் ஏறும் வழியிலேயே காலுக்கு தட்டுப்படும் வகையில் கிடக்கும். உண்மையில் நாம் வெளியே சென்று களைப்பாக வரும்போது அலட்சியமாக செருப்பை கழற்றிவிட்டு உள்ளே செல்வது வழக்கம். ஆனால் சகோதரர்களே, இது வெறும் சோம்பேறித்தனம் மட்டுமல்ல. இது நம் வாழ்க்கையில் வறுமைக்கும் கடன் சுமைகளுக்கும் ஒரு ஆரம்பம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம் முன்னோர்கள், பெரியவர்கள் காலம் காலமாகச் சொல்லித்தரும் ஒரு விஷயம் உண்டு. வீட்டு வாசலில் செருப்பு கவிழ்ந்து கிடந்தால் அல்லது அலங்கோலமாக கிடந்தால் அந்த வீட்டில் வறுமை வரும், கடன் வந்து சேரும் என்று. இதை வெறும் மூடநம்பிக்கையாக பார்க்க வேண்டாம். மாறாக இதற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு ஒழுக்க பாடம் இருக்கிறது. உளவியல் ரீதியான ஒரு உண்மை இருக்கிறது. ஆன்மீக ரீதியான ஒரு பெரிய தத்துவம் இருக்கிறது. நமக்கு தெரியும், இஸ்லாம் என்பது வெறும் வழிபாட்டு முறை மட்டுமல்ல, அது முழுமையான ஒரு வாழ்க்கை நெறி. நம் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தது என்ன? அத்தஹூரு ஷத்ருல் ஈமான், அதாவது சுத்தம் என்பது ஈமானின் பாதி என்று. இங்கே சுத்தம் என்று சொல்வது வெறும் குளித்துவிட்டு சுத்தமாக நடப்பது மட்டுமல்ல. நம் சுற்றுச்சூழல், நம் வீடு, நம் படுக்கையறை, ஏன் நம் செருப்புகளை வைக்கும் இடம் கூட சுத்தமாக வைத்திருப்பது ஒரு மூமினுடைய கடமையாகும். அல்லாஹ் ஜமீல், அவன் அழகானவன், அவன் அழகை விரும்புகிறான் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள். அப்படியானால் அல்லாஹ்வின் விருப்பத்தை பெற நம் வீடுகளில் அந்த அழகும் ஒழுங்கும் கட்டுப்பாடும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். நம் வீட்டிற்குள் ரஹ்மத் எனும் அல்லாவின் கருணையை சுமந்த மலக்குகள், அதாவது வானவர்கள் வரவேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம் அல்லவா? மலக்குகளுக்கு நறுமணமும் சுத்தமும் ஒழுங்கும் தான் பிடிக்கும். நேர்மாறாக அலங்கோலமாக கிடக்கின்ற அசுத்தமான, துர்நாற்றம் வீசுகின்ற இடங்களில் மலக்குகள் நுழைய தயங்குவார்கள். அத்தகைய இடங்கள் ஷைத்தானின் விருப்பத்திற்குரிய இடங்களாக மாறிவிடும். ஒன்று யோசித்து பாருங்கள். நம் வீட்டு வாசலில் செருப்புகள் அலங்கோலமாக கிடக்கும்போது அது அந்த வீட்டில் உள்ளவர்களின் ஒழுக்கமின்மையைத்தான் வெளிக்காட்டுகிறது. எங்கே ஒழுக்கமில்லையோ அங்கே பரக்கத் இருக்காது. எங்கே பரக்கத் இல்லையோ அங்கே கடன்களும் கஷ்டங்களும் வந்து சேரும். இனி இதன் பொருளாதார பக்கத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். செருப்பு அலங்கோலமாக கிடப்பதற்கும் கடன் வருவதற்கும் என்ன சம்பந்தம் என்று சிலருக்கு சந்தேகம் வரலாம். இதற்கு தெளிவான பதில் இருக்கிறது. வாழ்க்கையில் ஒழுக்கத்தை பேணாத ஒருவரால் பொருளாதார விஷயங்களிலும் ஒழுக்கத்தை பேண முடியாது. சொந்த செருப்பை ஜோடி சேர்த்து அழகாக வைப்பதற்கு சோம்பேறித்தனம் படுகின்ற ஒருவரால் எப்படி தன்னுடைய வரவு செலவுகளை துல்லியமாக எழுதி வைக்க முடியும்? எப்படி தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்த முடியும்? இந்த சோம்பேறித்தனம் நம் குணத்தின் ஒரு பகுதியாக மாறும்போதுதான் பணம் தேவையில்லாமல் செலவழிக்கப்படுவதும், சேமிப்பு இல்லாமல் போவதும், இறுதியில் நாம் கடன் வலையில் சென்று விழுவதும் நடக்கிறது. அதனால் செருப்புகள் சிதறி கிடப்பது ஒரு அறிகுறி. எதனுடைய அறிகுறி? அலட்சியமான, எதையும் சீரியஸாக எடுத்துக்கொள்ளாத ஒரு மனநிலையின் அறிகுறி. அந்த மனநிலையை மாற்றிக்கொள்ளாமல் நாம் பொருளாதார ரீதியாக வெற்றி பெற முடியாது. வரலாற்றை புரட்டி பார்த்தால் இஸ்லாமிய உலகம் கண்ட மாபெரும் ஆட்சியாளர்களில் ஒருவரான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு எளிமையானதாகவும் அதே சமயம் ஒழுக்கமானதாகவும் இருந்தது என்பது நமக்கு தெரியும்.
ஒரு சாம்ராஜ்யம் முழுவதையும் ஆட்சி செய்த போதும் தன் சொந்த வாழ்க்கையின் மிகச்சிறிய விஷயங்களில் கூட மிகுந்த கவனம் செலுத்தியவர் உமர் ரதியல்லாஹு அன்ஹு. தேவையில்லாமல் ஒரு சொட்டு விளக்கெண்ணெயை கூட அவர் வீணாக்க மாட்டார். அந்த ஒழுக்கம்தான் அவருடைய ஆட்சியை வெற்றியின் உச்சிக்கு கொண்டு சென்றது. நம் வாழ்க்கையிலும் அந்த ஒழுக்கத்தை கொண்டு வர வேண்டும். அது தொடங்க வேண்டியது பெரிய பெரிய காரியங்களில் இருந்து அல்ல, மாறாக நம் வீட்டு வாசற்படியில் நாம் கழற்றியிடுகின்ற செருப்புகளில் இருந்துதான். நம் தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செருப்பு அணிவதற்கும் கழற்றுவதற்கும் தெளிவான ஒழுக்கங்களை கற்றுத்தந்தார்கள். செருப்பு அணியும் போது வலது காலை முதலில் நுழைக்க வேண்டுமென்றும், கழற்றும் போது இடது காலை முதலில் கழற்ற வேண்டுமென்றும் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். ஒற்றை செருப்பு அணிந்து நடக்கக்கூடாது என்று தடுத்தார்கள். ஏன், செருப்பு அணிவதற்கு முன் அதற்குள் ஏதேனும் விஷ ஜந்துக்கள் இருக்கிறதா என்று உதறி பார்த்துவிட்டு அணிய வேண்டும் என்று கூட அந்த மகான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியுள்ளார்கள். இதிலிருந்தெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நம் காலணி என்ற இந்த சிறிய விஷயத்தில் கூட இஸ்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதைத்தான். அப்படி இருக்க அத்தகைய ஒரு பொருளை நாம் எப்படி தூக்கி எறிவது? ஒரு வீட்டிற்கு விருந்தினர்கள் வரும்போது அவர்கள் முதலில் பார்ப்பது சிட் அவுட்டில் சிதறி கிடக்கும் செருப்புகளைத்தான் என்றால், அந்த வீட்டுக்காரர்களை பற்றி அவர்களுக்கு என்ன மரியாதை இருக்கும்? நேர்மாறாக மிக அழகாக ஷூ ரேக்கிலோ அல்லது ஒரு ஓரத்திலோ ஜோடி ஜோடியாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் செருப்புகளை பார்க்கும்போது அந்த வீட்டிற்குள் நுழைபவர்களுக்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அந்த வீட்டிற்கு ஒரு ஐஸ்வர்யம் உண்டாகும். வீட்டுக்காரர்கள் மீது ஒரு மரியாதை தோன்றும். அந்த மரியாதை நம் ஆளுமைக்கு தனி அழகு சேர்க்கும். நம் ஆளுமை நன்னிலையை அடையும் போது நம் உறவுகள் மேம்படும். உறவுகள் மேம்படும் போது நம் வியாபாரமும் தொழிலும் சிறக்கும். அது நம் வருமானத்தில் பரக்கத் அதிகரிக்க காரணமாக அமையும். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்று முதல் நாம் ஒரு மாற்றத்தை தொடங்குவோம். பெரிய மாற்றங்கள் அல்ல, சிறிய மாற்றங்கள். நம் வீடுகளில் ஒரு சட்டத்தை கொண்டு வாருங்கள். வெளியே இருந்து யார் வந்தாலும், அது வீட்டிலுள்ள குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, செருப்புகளை கழற்றும் போது அதை சரியாக ஜோடி சேர்த்து அழகாக ஓரமாக வைக்க வேண்டும் என்று முடிவு செய்யுங்கள். வழியில் தடையாக இருக்கும் வகையில் ஒற்றை செருப்பு கூட நம் வீட்டில் இருக்காது என்பதை உறுதி செய்யுங்கள். குழந்தைகளை சிறுவயது முதலே இதற்கு பழக்குங்கள். மகனே, மகளே, செருப்பை அப்படி வீசி எறியக்கூடாது. அது வறுமையை கொண்டு வரும். அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத செயல் என்று அன்போடு அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். சில நேரங்களில் நாம் அவசரத்தில் இருப்போம். அந்த நேரத்தில்தான் செருப்பை வீசி எறிந்துவிட்டு ஓடுவோம். ஆனால் அந்த ஒரு நிமிடம் நில்லுங்கள். செருப்பை நேராக வையுங்கள். பிஸ்மில்லா சொல்லி வலது காலை எடுத்து வைத்து வீட்டிற்குள் நுழையுங்கள். இந்த ஒரு சிறிய செயல் போதும் ஷைத்தானை நம் வீட்டிலிருந்து தூர விரட்ட. இந்த ஒரு சிறிய கவனம் போதும் நம் மனதில் உள்ள சோம்பலை மாற்ற. மனம் தெளிந்தால் சிந்தனைகள் தெளியும். சிந்தனைகள் தெளிந்தால் நம் பொருளாதார முடிவுகள் சரியாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நம் கடன் சுமைகள் மெல்ல மெல்ல குறைந்து வரும். வீட்டில் பரக்கட் நிறையும். நாம் நினைப்பது போல பணம் குறைவாக இருப்பதால் நமக்கு வறுமை வருவதில்லை. அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருட்கொடைகளை நாம் மதிக்காததால் தான் வறுமை வருகிறது. அல்லாஹ் நமக்கு கொடுத்த செருப்பு நம் பாதங்களுக்கு பாதுகாப்பு தரும் ஒரு அருட்கொடை. அதை மரியாதையோடு கையாளுதல் என்பது நன்றியுள்ள ஒரு அடியான் அல்லது அடியாளின் அடையாளமாகும். நன்றி செலுத்துபவர்களுக்கு அல்லாஹ் அதிகப்படுத்தி கொடுப்பான் என்பது அவனது வாக்குறுதி. ஆகவே நாளை பார்க்கலாம் என்று நினைக்காமல் இப்போது இந்த பேச்சை கேட்டு முடித்த உடனேயே நீங்கள் உங்கள் வீட்டின் வாசலுக்கு ஒரு முறை செல்லுங்கள். அங்கே அலங்கோலமாக கிடக்கும் செருப்புகள் இருந்தால் அவை அனைத்தையும் எடுத்து அழகாக அடுக்கி வையுங்கள். அதை செய்யும்போது, யா அல்லாஹ், என் வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் நீ இதுபோல ஒழுங்காகவும் சீராகவும் ஆக்கித் தருவாயாக, என் கடன் சுமைகளை நீ தீர்த்து தருவாயாக என்று மனம் முருகி பிரார்த்தனை செய்யுங்கள். நிச்சயமாக அந்த உண்மையான மாற்றத்தை அல்லாஹ் பார்ப்பான். அவன் அதற்கு தகுந்த கூலியை நிச்சயம் வழங்குவான். நம் வீடுகளை சொர்க்கத்திற்கு நிகராக மாற்ற அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. சோம்பலையும் மடியையும் நீக்கி ஒழுக்கமான வாழ்க்கை வாழ அல்லாஹ் நம்மை அனுக்கிரகம் செய்வானாக. பொருளாதார ரீதியான அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் கடன் சுமைகளிலிருந்தும் நம்மையும் நம் குடும்பத்தையும் அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. நம் பெற்றோர்களுக்கும் குருநாதர்களுக்கும் அல்லாஹ் மக்ஃபிரத்தையும் மர்ஹமத்தையும் வழங்கி அருள் புரிவானாக. நம் வீடுகளிலிருந்து ஷைத்தானியத் தொல்லைகள் அனைத்தையும் நீக்கி மலக்குகளின் வருகையால் அல்லாஹ் நிரப்பித் தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.